வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். குஞ்சு, நீ சாதாரண குஞ்சு இல்ல, பப்பமவன மன்மத குஞ்சு. ஹலோ டேய், உன் வீட்டு வெளியே தான்டா இருக்கேன். கதவு துற. வீடு பூட்டிருக்குல, திறக்க முடியாது, கிளம்பு. ஏண்டா வீட்டை பூட்டிட்டு உள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கியே, உனக்கு வெக்காம இல்ல? நீ போன் அடிச்சு கதவை திறக்க முடியாது, வீடு பூட்டிட்டு கிளம்புன்னு சொன்னதுக்கு அப்புறமும் களவாளி பையன் மாதிரி பின்னாடி வாசலோட உள்ள வந்து நிக்கிறியே, உனக்கு காவாலி தரமா தெரியல, காவாலி பையற. சரி, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்த? டேய் டேய் டேய், இந்த ஆட்டு குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். எனக்கு 1000 ரூபாய் தரணும்ல, நீயே வாங்கிட்டு போதான் வந்ததே. போன் அடிச்சாலும் எடுக்கவே மாட்டுற, கொடு, நான் போனோம். இப்போதைக்கு என்கிட்ட இல்ல, வரும்போது தருவண்டா, நீ கிளம்பு. பணம் வரும்போது தருவோம். எப்ப வரும்? தரும்போது வரும். அப்ப 1000 ரூபாய் தர மாட்டியா நீ? கொஞ்சோண்டு சட்டி வேணா தர்றேன், நக்கிட்டு போறீங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதே. உன் போனை கூட என் பைசாவை தந்துட்டு திருப்பி உன் போனை வாங்கிக்க. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. போனு தானே தானே, எடுத்துட்டு போ. ரொம்ப நல்லவனும் ரொம்ப கெட்டவனும் ஒரே மாதிரிலாம் பேசுவாங்க. அதனால அந்த உலகத்துல யாருமே எதையுமே சரியா கழிக்க முடியாது. என்ன ஒண்ணு, அது என் பொண்டாட்டி போனு. சாயந்தரம் வீட்டாண்ட வாசல்ல வந்து சாமியாண்ட ஆடுவா. எனக்கு என்ன, எடுத்துட்டு போ, இந்தா இருக்கு. உன் பொண்டாட்டி மட்டும் இல்ல, அது இங்கிலீஷ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஜெர்மன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஜப்பான் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, தமிழ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாயை கட்டவே முடியாது. அவளுங்க கொலைக்கிறத கொலைச்சே தான் தீர்வாள். ஏன் பொண்டாட்டி சாமிதான் ஆடுவா, என் பொண்டாட்டி பியாதான் ஆடுவா. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்ப வரீங்க? எப்ப வரீங்க? வாரிலடி வாங்குறதுக்கா நானு? அதெல்லாம் முடியாது. உன் பைக் சாவியை கூட, பைசாவை தந்துட்டு உன் பைக் வாங்கி போ, சாவியை கூட. பைக் தானே, கொண்டு போ. என்ன ஒண்ணு, ரொம்ப நாளா இன்ஜின் ஆகிலாம் மாத்தாம போட்டிருக்கேன். சேன் பாக்கெட் வர கடற்கடன்னு சொல்லி அடிச்சுக்கிட்டே இருக்குது, எப்போ இருக்குன்னு தெரியல. ஒருவேளை நீ போகும்போதே சிசி ஆகிட்டுனா பிரச்சனை இல்லை. நீ நல்லாக்கே 7000 ரூபா ஆகும், நல்லாக்கி வச்சிரு. நான் 1000 ரூபா தந்துட்டு பைக்கை வாங்கிட்டு போறேன். அப்ப 1000 ரூபா தரமாட்டியா நீ? 1000 ரூபாலாம் என்கிட்ட இப்போ இல்லை, எனக்கு வேலையும் இல்லை. நேற்று என் மாமனார் வாங்கிட்டு வந்த அல்வா இருக்கு, வேணுமா? அதை வேணா நக்கிட்டே போ. உனக்கு பணம் தந்த பாவத்துக்கு அல்வா தான் மிச்சம். சரி, இருட்டுக்கடை அல்வாவா? Ha ha ha!